இப்போது இங்கே பெயின் வருது, இங்கே வருது, இங்கே வருது. அதாவது தோள்பட்டை வலியா, தோள்பட்டைக்கு மேல் தோள்பட்டையில் வலி இருக்கா, அல்லது பிடனி வலியா? தமிழில் தான் பேசுகிறோம், கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு புரிதல் வேணும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நேருக்கு நேரம் நான் பார்க்குறேன், இப்படி 2 ஷோல்டர் நேராக இருக்குது. இப்போ நான் இப்படி திரும்புகிறேன். இப்படி திரும்புகிறப்போ எனக்கு இந்த இடத்துல பெயின் வரும். எந்த பக்கம் திரும்புகிறனோ அந்த பக்கமே பெயின் வந்துச்சுன்னா இது தோள்பட்டை வலியில் அது சார்ந்த பிரச்சனை தான். இப்படி திரும்பினோடனே வலிக்குது, அப்போ இங்கேயும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு சர்வைக்கல் ப்ராப்ளம்னு டைரெக்டாக நீங்களாம் முடிவு பண்ணாதீங்க. சரியான டாக்டரை போய் பாருங்கள். 2வது, கை ஃபுல்லாக வலித்தாலே தோள்பட்டை வலி தான் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரெஃபர்ட் பெயின் இருக்குது, ரேடியேட்டிங் பெயின் இருக்குது. என்னோடய பழைய வீடியோவில் நான் பேசியிருக்கேன். சர்வைக்கலில் டிஸ்க்கு வெளியே நரம்பை போக் பண்ணி கீழே வரைக்கும் வலி வந்தால் அது இட் இஸ் ரேடியேட்டிங் பெயின். வெறும் தசை வலிக்கு மட்டும் கீழே வந்தால் அது ரெஃபர்ட் பெயின். ரெஃபர்ட் பெயின் வேறு மாதிரி இருக்கும், கடுகடுன்னு வலிக்கும். இங்கேருந்து வர்ற பெயின், தட் இஸ் நரம்பு மூலமாக வர்ற பெயின், சுல்லுன்னு மின்சாரம் பஞ்சமாக இருக்கும். இதுக்குள்ளே நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இடையில நர்வ் என்ட்ராப்ட் ஆனாலும், ஜாயிண்ட்டுக்கு பின்னாடி சிஸ்ட்டு லேபரட்டியர் சிஸ்ட்டு நரம்பை அழுத்தினாலும் அதுவும் பெயின் அப்படியே டிட்டாவாக மிமிக் பண்ணும். சர்வைக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் கேஸு, சர்வைக்கல் நியூரோபதி மாதிரியே இருக்கும். ஸோ இங்கேயே நிறையா வேரியேஷன், பிச்சு புது புது கண்டிஷனாக நிறையா இருக்குது. தயவு செஞ்சு சரியான ப்ரொஃபஷனலை போய் சந்திங்க. மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, உட்காந்து அரை மணி நேரம் பேஷண்ட் கிட்ட டயக்னோஸ் பண்ணுறதுல மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எல்லோரும் ட்ரீட்மெண்ட் அரை மணி நேரம் முடிப்பாங்க. நான் டயக்னோசிஸ்க்கு மட்டும் ½ ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எல்லா பேஷண்ட்டையும் நான் தான் பார்ப்பேன். இன்றைக்கி வரைக்கும் வந்த அத்தனை பேஷண்ட்டும் என்னோடய ஸ்டூடெண்ட்டோ ஸ்டாஃபோ யாருமே ட்ரீட் பண்ணதில் 1 to 1 ஒரு பேஷண்ட் கூட மிஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா எனக்கு வர்ற தட் இஸ் வீடியோஸில் பார்த்துட்டு வர்ற கால்ஸ் எல்லாருமே டாக்டர் பார்ப்பாரா, நான் அங்கே போனேன், டாக்டர் பார்க்கல, அசிஸ்டண்ட் வச்சு பார்க்க சொன்னாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அண்ட் ஐ எம் அஷ்யூரிங் யூ ஹியர், மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் 1 to 1 நான் மட்டும்தான் டயக்னோசிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னோடய அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு கைட் பண்ணுவாங்களே தவிர டயக்னோசிஸ் 100% நான் தான் பண்ணுவேன். தைரியமாக வாங்க. அதனால தான் இங்கே 100% சக்ஸஸ் ரேட் கொடுத்துட்ருக்கோம். டே 1ல் எப்படி 90% ஆஃப் பெயினை கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சீக்ரெட் நான் டிஃபைன் பண்ணது. பெயின் ஹேக்கிங் சொல்லி ஐ டெவலப் மை ஓன் சிஸ்டம். இதை என்னோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோடய பழைய வீடியோஸில், என்னோடய FBலலாம் போய் பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். This is unique technique. Day 1ல how to give a satisfactory relief for your patient on day 1 அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்கேன். அதை ஃபார்முலேட் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடில் ஒர்க் பண்ணுறதுனால தான் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் டக்குன்னு எவ்வளோ சீரியஸான பெயினோட வந்தாலும் என்னால் சரி பண்ண முடியுது. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.